அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ம வினை நீங்க இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் போதும் 7 தலைமுறை பாவம் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கர்ம வினை அப்படிங்கிறது நாம் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள். அதாவது நாம் செஞ்ச கர்ம வினைகள் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பாட்டன் பூட்டி அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் கூட இந்த ஒரு மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பார்த்தீங்க, இந்த கர்ம வினைனா என்ன? நிறைய பேருக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. நாம் போன ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் தான் கர்ம வினை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யாராவது ஒருத்தர் சொல்லி புலம்புறதை கேட்டிருப்போம். போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனோ தெரியல, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் அப்படின்னலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போது நாம் முற்பிறவியில் செய்த பாவங்கள் கர்ம வினையின் பலனாகத்தான் இந்த ஜென்மத்தில் நல்லதோ கெட்டதோ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கர்ம வினைகள் தீரணும். அதற்காக தான் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன், முருகனை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும்போது மட்டும்தான் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைகிறதாக ஐதீகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் முருகர் வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறத நான் அடிக்கடி வலியுறுத்திக்கிட்டே இருப்பேன். அப்போது நம்ம கர்ம வினைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில மந்திரங்கள் இருக்கிறது. அப்போது நம்மளுடைய கர்ம வினையை தீர்த்து நாம் இந்த ஜென்மத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமைய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, திருமணம் நடக்காமல் ரொம்ப நாள் 35 வயசு ஆகிடுச்சுமா, ஆனால் இன்னுமே என்னுடைய குழந்தைக்கு திருமணம் நடைபெறாமல் தள்ளி போயிட்டே இருக்குது. இல்லை, என் குழந்தைக்கு 40 வயசு ஆகிடுச்சு, இன்னும் குழந்தை வரம் அப்படிங்கிறதே கிடைக்கல. இந்த மாதிரியெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நாம் செய்த கர்ம வினையின் பலனாகத்தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அப்போ நம்ம செஞ்ச அந்த கர்ம வினை குறைந்து விட்டது அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முறை சொன்னாலே போதும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் 108 முறை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது. இதை நாம் சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தாங்க சொல்லணும். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 நாட்களோ 5 நாட்களோ நீங்கள் தவிர்த்து விட்டு அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆண்களுக்கு அது தேவையே கிடையாது, நீங்கள் கண்டினியூஸாக சொல்லிக்கலாம். இதை நீங்கள் காலையில் குளிச்சுட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதற்கு அடுத்து நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது எங்கேயாவது இல்லை வெளியில் ஒரு காரியத்துக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னாலும் சரி, அது பிரச்சனையே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலையில் குளித்து முடித்த உடனேவும் உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய, ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனாஸ்வராய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்வது ரொம்ப சிறப்பு. அம்மா, காலையில் இருக்கிற அவசரத்தில் உட்காந்து 108 முறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு குறைந்தது ஒரு 27 முறையாவது நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப பெரிய பூஜை வழிபாடு அது எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு குளித்த உடனே ஒரு பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு கிழக்கு அல்லது வடக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு அப்படியே வெறும் தரையில் அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரம் இல்லை, எந்த ஒரு மந்திரத்தையுமே நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சிட்டு அதுக்கு மேலே அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர், ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் விளங்கக்கூடியவர் சிவபெருமான் தான். அப்போ அந்த சிவபெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும். வாழ்க்கையில் நீ இப்படித்தான் கஷ்டப்படணும், இப்படித்தான் நீ ரொம்ப ரொம்ப வேதனைகளை அனுபவிக்கணும் அப்படின்றது இருந்தால் கூட அது அனைத்தையும்
நொடி பொழுதில் தீர்த்து வைப்பார். நம்ம கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய மறக்கவே மறக்காதீங்க. காலையில் எழுந்திருச்சு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். வேறு எதுவுமே நம்ம செய்ய போகிறது இல்லை இல்லையா? அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக பார்க்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்க, இப்போ பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த வழிபாட்டை நீங்கள் முடிச்சுட்டு தானே செய்கிறீங்க. அப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடித்த உடனே இதை தினமும் சொல்லுங்கள். அதை ஒரு குறிப்பிட்ட கணக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் 48 நாட்கள் ஒரு மண்டலம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட வறுமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட கர்ம வினைகள் இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வறுமைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே அடியோடு தீர்ந்துவிடும். யாராவது ஒரு கடவுளை ஒரு கணமேனும் நாம் நினைத்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணி அவரினுடைய திருநாமங்களை நாம் சொன்னோம் அப்படின்னா அன்றைய பாவங்களே நம்மளுக்கு போயிருமா. அப்போ நம்ம 48 நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறோம் அப்படிங்கும் பொழுது எவ்வளவு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும்தான் நான் உங்களை சொல்கிறேன். இதில் ஒரு மூட நம்பிக்கையோ நேர விரயமோ பண விரயமோ எதுவுமே கிடையாது. நம்ம கர்ம வினைகள் குறைய வேண்டும் அப்படின்னா நாம் கடவுளை மனமுருகி பிரார்த்தனை பண்ணினா மட்டும்தாங்க அது நடக்கும். அதிலேயும் சக்தி வாய்ந்த நம்மளுடைய கர்ம வினைகளை நாம் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளையும் 7 தலைமுறை பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். அதனால் கட்டாயம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே அது பலன் கொடுக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பார்த்துருப்போம். எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலமையில தான் இப்போ இருக்கக்கூடிய பல பேரும் நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு வழி பிறக்காதா, இதை செஞ்சால் நம்ம முன்னேறிட மாட்டோமா, இந்த கோவிலுக்கு போனால் நம்மளுக்கு நல்லது நடந்துராதா, இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு தான் நம்மளில் பல பேர் நினச்சிட்ருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பலன் அடைஞ்சோம் அப்படின்னா நிறைய உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். நம்ம சிவபெருமானை மனமுருகி உள்ளன்போடு வழிபட்டோம் அப்படின்னா வறுமைகள் நீங்கும், தரித்திர நிலைகள் நீங்கும், முன்னேற்றம் ஏற்படும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், தீராத நோய்கள் தீரும். அதனால் கட்டாயம் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். நம்பிக்கையோட இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். சிவபெருமானை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் ஓம் நம சிவாயா அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவார். நம்பிக்கையோடு செய்யுங்க, கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.